இப்போ பேசுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள சொர்ண ஈஸ்வரர் திருக்கோயில். இங்கு இந்திரனும் மகாலட்சுமியும் முருகனும் ஈஸ்வரனை வழிபட்டதாக வரலாறு. இவர் தங்கத்தை போல் ஜொலித்ததால் இவருக்கு சொர்ண ஈஸ்வரர் என்ற பெயர் உண்டு. இதில் முக்கியமாக கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சொர்ண ஈஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு போனால் உடனடியாக அவங்களுக்கான கல்வி ஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதே மாதிரி மறுவார் குழலி அம்மை என்பது அம்பாளின் திருநாமம். அவளை வணங்கினோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கும். குழந்தை பிறக்காதவர்களுக்கு அடுத்த வருடமே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது கண்களால் பார்த்தவர்கள் நிறையா சாட்சிகள் இதில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 பைரவர்கள் இருக்கிறார்கள். சொர்ண பைரவர் ஒன்று, கால பைரவர் ஒன்று. இங்கே ஈஸ்வரனும் பைரவரும் சொர்ணமாக இருப்பதால் யாரெல்லாம் தங்கம் வேணும், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும் என்பவர் இவரை ஒரு முறை தரிசித்தால் போதும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உடனடியாக செய்து கொடுப்பார். இவரை தரிசனம் செய்வதற்கு அவருடைய அருள் வேண்டும். அதே மாதிரி தென் திசையை நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி 4 சதவா முனிவருடன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை சொன்னோம்னா அவர் உங்களுக்கு ஞானத்தை, தொழில் ஞானமாக இருக்கட்டும், கல்வி ஞானமாக இருக்கட்டும், இல்லற ஞானமாக இருக்கட்டும், அனைத்து விதமான ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி வடக்கு திசையை நோக்கி துர்க்கை அம்மன் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். துர்க்கையிடம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நாம் விளக்கேற்றிட்டு வந்தால் பெண்கள் வேண்டின அனைத்து காரியம் நடக்கும். கன்னி பெண்களுக்கு உடனடியாக திருமணம் நடைபெறும். இங்கு முருகப்பெருமான் பால சுப்பிரமணியராக அமர்ந்திருக்கிறார். எல்லா சிவாலயிலும் 63 நாயன்மார்கள் இருப்பாங்க, 4 நால்வர் இருப்பாங்க. ஆனால் இந்த சிவாலயத்தில் பெரிய புராணத்தை தொகுத்த சேக்கிழார் இருக்கிறார். அதே போன்று சப்த மாதர்கள் சேர்ந்து தான் எல்லா கோயிலும் இருக்கும். இங்கு தனித்தனியாக சப்த மாதர்கள் தனித்தனி விக்கிரமாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அகோர வீரபத்திரர் இல்லாமல் அகோர வீரபத்திரின் மனைவியாக மகாகாளி அந்த இடத்துல அமைச்சிருக்காங்கிறது இந்த கோயிலுடைய மிகவும் சிறப்பான விஷயம். இன்னொன்று தனியாக காளியம்மன் கிழக்கு நோக்கி தனியாக அமர்ந்திருக்கிறார். அந்த காளியின் உக்கரத்தை தாங்கும் விதமாக சிவபெருமான் தனியாக அமர்ந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த காளி வழிபடும் போது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது, பயம் இருக்கிறாது. அந்த ராகு கேது தோஷம் சொல்லக்கூடிய நாகதோஷம், சர்ப்பதோஷம் இருக்கக்கூடியவர்கள் அந்த காளியம்மனையும் அந்த நாகர்களையும் வழிபட்டார் அவருக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதே மாதிரி பிரம்மதேவர் வடக்கு நோக்கி இருக்கிறார். உங்களுக்கு என்ன தலையெழுத்து இருந்தாலும் பிரம்மனிடம் வேண்டுதல் வச்சு அவங்க தலையத்தை மாற்றக்கூடிய சக்தி பிரம்மாவிடம் இருக்கிறது. ஸ்டாப் பண்ணுறது.